ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லோடிங் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸா வந்து நம்ம டிசைன் சிஸ்டம் கான்செப்டே வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். மேபி லிட்டில் பிட் கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு நியூ கான்செப்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? லோடிங் அப்படின்னதும் நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஓகே ஈஸி. ஜஸ்ட் லோடிங் வந்து நம்ம பண்ண போறோம். ஒரு லோடரோ இல்ல ப்ராக்ரஸ் பாரோ சம்திங் சிம்பிளா நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சிருப்போம். நம்ம எந்த மாதிரி டிசைன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இட்ஸ் லோடிங் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம சிம்பிள் கான்செப்ட். பட் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடிங்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த லோடிங்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளஸ் ஈச் டைப்புக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிசைன் பண்ணிருக்கேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாரி பிளஸ் அடிஷனலா இன்னொன்னு என்ன அப்படின்னா, லோடிங் வந்து ஐ மீன் லைக் த ஸ்பின்னர் இருக்கும்ல, அந்த ஸ்பின்னர் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அனிமேட்டடா. ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டார்ட்டிங் பார்த்ததும் லோடிங் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. பட் வந்து இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அ ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப கம்பெனில இல்ல அப்படின்னாலும், லேட்டர் நீங்க ஜாயின் பண்ண அப்புறம் வந்து கண்டிப்பா இந்த மாரி லோடர்ஸ்லாம் யூஸ் ஆகும். பிகாஸ் எந்தெந்த பிளேஸ்ல வந்து எந்தெந்த லோடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆஸ் அ டிசைனரா. ஓகேவா? ஸோ இத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் இருக்கு, ஸ்கெலிட்டன் லோடர் இருக்கு, ப்ராக்ரஸ் பார், பட்டன் லோடர், புல் டு ரெஃப்ரெஷ், அப்புறம் வந்து பிளாக்கிங் லோடர். ஓகேங்களா? டோட்டலா 6 டைப்ஸ் ஆஃப் லோடர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு மாதிரி லோடர்ஸ் பார்த்துருப்போம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. எந்த இடத்துல ஸ்கெலிட்டன் லோடர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பின்னர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிளாக்கிங் லோடரும் இந்த மாதிரி எதெல்லாம் எந்தெந்த டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா இருக்காது. ஓகேவா? ஸோ லிட்டில் பிட் நானும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் நீங்க வந்து ரெஃபரன்ஸ் தேடும் போது கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடர் கொடுப்பாங்க. சிலது வந்து ஸ்கெலிட்டன் லோடர் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஸ்பின்னர் போடுவாங்க, இல்லைன்னா வந்து ப்ராக்ரஸ் பார் போடுவாங்க. இதெல்லாம் லோடரா எது வந்து கரெக்டான பெர்ஃபெக்ட் லோடர் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ டோட்டலா 6 டைப்ஸ் ஆஃப் லோடர் இருக்கு. ஸ்பின்னர், skeleton, progress, button loader, pull to refresh, then blocking. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பின்னர் லோடர். ஸ்பின்னர் அப்படின்றது ஒரு ஷார்ட் வெயிட் எந்த மாதிரினா ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ற டைம்லயோ ஏதோ ஒரு ஃபார்ம் என்ன ஃபார்மா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் வந்து அந்த லோடிங் இருக்கும். மேபி அதை டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு சில பல ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இமேஜ் இருக்கும். ஒரு லைக் ஏபிஐ வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 2 API அந்த மாதிரி கால் பண்ணும்போது வந்து லோடிங் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஒன்று வந்து ஸ்பின்னர் லோடர். ஓகேவா? இதை வந்து நான் சொல்லிட்டேன். ஒரு ஃபார்ம் சப்மிஷனும் 2 to 3 செகண்ட்ஸ் லெஸ் செகண்ட்ஸ்ல இருக்கிற போது இந்த ஸ்பின்னர் லோடர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெலிட்டன் லோடர். ஸ்கெலிட்டன் லோடர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெவி பேஜஸ், மோர் கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இமேஜஸோ கண்டென்ட்டோ இது எல்லாமே இருக்கு. கண்டென்ட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மட்டும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா கூட நீங்க பார்த்துருக்கலாம். லைக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி லிங்க்டின் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெலிட்டன் லோடர் தான் இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களோட லைக் ஸ்டார்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகி லோட் ஆகிற டைம்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கிரே கலர்ல என்ன லே அவுட்ல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி டைட்டில்னா டைட்டிலுக்கு ஒரு கிரே லைன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு கிரே லைன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நான் காமிக்கிறேன். தென் ஈஸியா இருக்கும். அப்புறம் ப்ராக்ரஸ் பார். ப்ராக்ரஸ் பார் அப்படின்னே தெரியும். ஒரு லென்த்தா ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராக்ரஸ் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். பட்டன் லோடர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பட்டன்குள்ளேயே வந்து லோடர் வந்து வரும். ப்ராக்ரஸ் பார் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபைல் அப்லோட் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு பிகாஸ் அது வந்து கொஞ்சம் லேட்டரா நடக்கலாம், ஸ்லோவா நடக்கும். ஓகேங்களா? ஃபைல் அப்லோடோ இதை வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இந்த மாதிரி டைம்ல பட்டன் லோடர் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஃபார்ம் சப்மிஷனுக்கு தான். மேபி நீங்க ஷார்ட் ஸ்பின்னர் யூஸ் பண்ண விரும்பல அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து பட்டன் லோடர் யூஸ் பண்ணலாம். ஸோ யூசருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரியும் சப்மிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்மே சப்மிட் பண்றேன், ஒரு ரியாக்ஷனுமே இல்ல அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் தான் ஒரு யூசர், நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றேன், டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன், பட்டன் கிளிக் பண்றேன், அது வந்து லோட் ஆகுது. ஆப்புக்குள்ள வந்துட்டு நம்ம லோடிங் காமிக்க மாட்டோம்ல வேற வேல. இதே வந்து ப்ரௌசரா இருந்துச்சு அப்படின்னா மேபி லோடர் வந்து காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்றப்ப நம்ம லோடிங் வந்து தெரியாது. ஆஸ் அ யூசரா நம்ம என்ன வாங்கலாம் லைக் அந்த ஃபார்ம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகைன் அவங்க என்ன பண்ணுவாங்க கிளிக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சப்மிட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பட்டன் ஒழுங்கா ப்ராப்பரா கிளிக் பண்ணல அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி லோடர்ஸ் வந்து ஆட் பண்ணும். பட்டன் லோடர் அப்பதான் வந்து யூசர் கிட்ட நம்ம கன்வே பண்றோம் என்ன அப்படின்னா நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க, இட்ஸ் அப்லோடிங்.
சப்மிட்டிங் அந்த ஒரு இதை வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க ஜஸ்ட் நான் பேஜ் பண்ணேன், தென் சப்மிட் பண்ணிட்டேன். அது எந்த மாதிரி யூசர் இன்டராக்ஷன் இருக்கும்னு தெரியாது. மேபி டியூரிங் லைக் இன்டர்நெட் எரர் இருந்துச்சுன்னா இன்டர்நெட் எரர் காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்றத யூசர் கிட்ட கன்வே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பட்டன் லோடர் வந்து பட்டனுக்குள்ளேயே வந்து நம்ம லோடிங் காமிக்கிறது. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம பட்டன் டிசைன் சிஸ்டம்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஒரு காம்போனன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் டு ரெஃப்ரெஷ் லோடர். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியா ஆப்ஸ்லலாம் இருக்கும். மேபி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் வந்து நம்ம லைக் டாப்ல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? அது வந்துட்டு புல் டு ரெஃப்ரெஷ் லோடர். நெக்ஸ்ட் பிளாக்கிங் லோடர். பிளாக்கிங் லோடர் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு பேஜ்ல இருக்கீங்க, ஃபார்ம் சப்மிட் பண்ணதும் ஒரு ஓவர்லே மாதிரி வரும். ஓகேங்களா? ஐ மீன் பாப்அப். ஓகேவா? பாப்அப் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு குட்டி இதுல வந்துட்டு ப்ளீஸ் வெயிட் லோடிங் ஆர் சம்திங் ஆர் சப்மிட்டிங் இல்ல லோடிங் ப்ளீஸ் வெயிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா பிளாக்கிங். என்ன அப்படின்னா நீங்க வந்து எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஸ்டில் அப்லோட் ஆகுற வரைக்கும் சப்மிட் ஆகுற வரைக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்றது. ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கு. நான் தியரியா போக விரும்பல. லைக் நம்ம டிசைனுக்குள்ள ஜம்ப் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் லோடர். ஸ்பின்னர் லோடர் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் சர்க்கிள் டைப்ல இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ப்ரோட்டோடைப்ல வந்து ப்ளே பண்ணியும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி லோட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, லோடர் வந்து வொர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஸ்பின்னர் லோடர். ஃபைனலா வந்து நம்ம இந்த ஸ்பின்னர் லோடர் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இட்ஸ் சிம்பிள். ஓகேங்களா? அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பின்னர் லோடர் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆகுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்கெலிட்டன் லோடர். ஸ்கெலிட்டன் லோடர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டைப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்க கார்ட் மேபி இதில் ஃபில்டர்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து ஜஸ்ட் கிரேயா வந்து நம்ம காமிக்க போறோம். ஓகேங்களா? என்ன ஷேப்ல இருக்கோ எக்ஸாக்ட் ஷேப்ல வந்து ஒரு கார்டு இருந்துச்சுன்னா கார்டு இருக்கும். அதுல வந்து இமேஜுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிரே ஷேட். அது மல்டிபிள் கிரே ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? லைட் ஷேட், லிட்டில் பிட் டார்க். ரொம்ப அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மச் டிஃப்ரென்ஸ் லைக் ரொம்ப டார்க் கிரே அப்புறம் லைட் கிரே அந்த மாதிரி கிடையாது. லிட்டில் பிட் ஒரே டோன்லயே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் லைட்டா டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அப்பதான் இதுல இருக்க டெக்ஸ்ட் வந்து தெரியும். லைக் இந்த கலர் வந்து விசிபிளா இருக்கும். சேம் கிரே யூஸ் பண்ணா தெரியாது. அதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஒன்ஸ் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க, ஸ்கெலிட்டன் லோடர் பண்ணும் அப்படின்னா சேம் டிசைனையே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கிரே ஷேட் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இட்ஸ் சிம்பிள். ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து ஸ்கெலிட்டன் லோடர். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ் பார். ப்ராக்ரஸ் பார்க்கு வந்து நான் ஃபைல் அப்லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கார்டுக்குள்ள நான் வந்து டிசைன் பண்றதுக்காக நான் அப்படி வச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. சிம்பிளா ப்ராக்ரஸ் பார் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டைப்போ கார்டு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட டிசைன் எந்த மாதிரி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரோக்ரஸ் வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்லோடிங் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். சிலது வந்துட்டு 0ல இருந்து இங்க 100% வரைக்கும் அப்லோட் காமிப்பாங்க. இதுல வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. 82 ஆர் சம்திங். இல்ல இந்த இடத்துல மட்டும் லைக் 82% அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. நான் இங்க வந்து அப்லோடிங் டெக்ஸ்ட்லயே காமிச்சிருக்கேன் 82% அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது 100 இது ஜஸ்ட் சும்மா ஒரு வேரியன்ட் மாதிரி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ் பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் லோடர். பட்டன் லோடர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிசைன் சிஸ்டம் காம்போனெண்ட்ல பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. பட்டன் டிசைன் சிஸ்டம் காம்போனெண்ட்டே நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டனுக்குள்ளே வந்துட்டு நம்ம லோடிங் போட்டுட்டு லைக் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட்ன்ற டெக்ஸ்ட் இருக்கும் பட்டன்ல. அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பட்டனோட டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் வித் ஐகானோட சேஞ்ச் ஆயிரும் லோடரோட. இந்த லோடிங் வந்து லைட்டா அனிமேட்டட் பண்ணும் அப்படின்னா சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பட்டன் லோடர். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாக்கிங் லோடர். பிளாக்கிங் லோடர்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பை நவுன்னு கிளிக் பண்ணதும் அது எங்க போகணும் அப்படின்னா கார்ட் பேஜ், அப்படி இல்லைன்னா வந்து செக் அவுட், லைக் நம்ம எண்ட் ஸ்க்ரீன் போவோம்ல, ஸோ பை பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பை நவ் கிளிக் பண்ணதும் ஒரு பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகி ஒரு ஓவர்லே மாதிரி ஓப்பன் ஆகும் பாட்டம் ஷீட். லைக் பாட்டம் ஷீட் கிடையாது, பாப்அப், ஓகேவா? ஓப்பன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லோடரோட ப்ளீஸ் லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காமிக்கிற மாதிரி லோட் ஆகி முடிச்சதும் அந்த பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணுறது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் லோடர். ஸ்க்ரோல் டு புல் டு ரெஃப்ரெஷ், அந்த இது வந்து நான் பண்ணலை, ஓகேங்களா? அது நார்மலாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தெரியல, இல்லை நான் நோட்டீஸ் பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அது வந்து ஒர்க் ஆகும். சில ஆப்ஸ்லலாம் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும், லைக் எந்த மாதிரி டைப் ஆஃப் லோடர்ஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த லோடர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இந்த டாட் வந்து ஹோவர் பண்ணீங்கன்னா, கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த டாட் காமிக்கும் ஆர்க்னு. ஸோ இதை லைட்டா எடுத்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை இழுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது பண்ணிட்டு அதுக்கான கலரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து கலர் பிக்கர் டூல் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சேம் சைஸ்லயே நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் தானே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. எந்த ஹைட்டுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்கணும், ஓகேவா? ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இதில் ஃபில் கலர் வச்சு பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டேன் ஃபில் கலரை. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் ஆட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 14 ஆர் 15, ஐ திங்க் 10 கொடுக்கலாம். தென் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இதோட வித்துக்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டட் வந்து நம்ம கொடுக்கணும், ஓகேவா? எண்ட் பாயிண்ட்ல வந்துட்டு ரவுண்ட், ஓகேவா? இப்போ ரவுண்ட் நம்ம கொடுத்துட்டோம். தென் நீங்கள் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில் கலரில் வந்து சூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு கிரேடியன்ட் கலர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் வந்து கிரேடியன்ட் கலர் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டார்க் ஷேட் வந்து கீழே போகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் லைட் ஷேட் வந்து எட்ஜில், ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலி அலைன்ட் அப்புறம் வந்து ஹரிசாண்டலி அலைன், போத் ரெண்டுமே நீங்கள் கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான இது வந்து தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை வந்து நம்ம குறைக்கணும். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 8.2 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் 8.2 கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற இந்த சர்க்கிளோட இந்த வித் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா செலக்ட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம் செலெக்ஷன் இருக்கும், இல்லைனா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் செலெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்த அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்போனண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் வேரியண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த டாப்ல இருக்க இந்த இதை மட்டும் கலர் கொடுத்துருப்போம்ல, ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்து ரொட்டேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் அப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை இதை மொத்தமாக டோட்டலாக ரொட்டேட் பண்ணாலும் உங்களோட சாய்ஸ், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைனஸில் கொடுங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ 80, நான் வந்து சிம்பிளாக ஒரு 2-3 ஒரு 4 ஆர் 5 ஸ்டெப்ஸ்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் சேஞ்ச் பண்ணிட்டு 120 ஆர் 180 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அகெயின் அனதர் ஒன் ஸ்டெப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு 80, 100,
110 போல் நான் கொடுக்குறேன். 110 அப்படிலாம் 150 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோட்டோடைப் அனிமேஷன் எப்படி இந்த ஸ்மூத் எஃபெக்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரோட்டோடைப். அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து கனெக்ட் பண்ண அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் டிலே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் டிலேயில் வந்து டிலேயோட மில்லி செகண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 மில்லி செகண்ட் தான் இருக்கணும். 1 மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, 1 டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அனிமேட். ஸ்மார்ட் அனிமேட்குள்ளே வந்து இந்த ஆப்ஷனில் வந்து லீனியர் கொடுக்கணும். ஓகேவா? எந்த ஆப்ஷன் ஜென்டல்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கும் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டாப் பண்ணி அப்புறம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ வந்து லீனியர் யூஸ் பண்ணுங்க. நீங்க ட்ரை கூட பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லீனியர் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஜஸ்ட் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் அனிமேட் வந்துடும். தென் நீங்கள் ஜஸ்ட் ஆஃப்டர் டிலே 1 மட்டும் செலக்ட் பண்ணீங்க, 1 மில்லி செகண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அகைன் சேம் ஆஃப்டர் டிலே 1 மில்லி செகண்ட். சேம் அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் டாப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் கார்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பின்னர். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பின்னர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த மாதிரி கலர், இப்போ நான் கிரேடியன்ட் வச்சு பண்ண மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களை பேஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டி நான் சிம்பிளாக காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த ஸ்பின்னர் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஸ்பின்னரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைப் சேம் அதே மாதிரி ப்ராக்ரஸ் பார் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். எல்லாமே லீனியர் அனிமேஷன் கொடுத்து ஈஸியாக வந்து 2-3 வேரியண்ட்டில் இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதை வந்து டெக்ஸ்ட்டால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவோட நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டிப்பாக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதே மாதிரி நியூ வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.